இங்க ஹீரோயினுக்கு அவங்க அப்பா மாப்பிள பார்த்துருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிறா. ஹீரோ எதுக்காகன்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனுக்கு ஃபேமிலி இந்த எமோஷன்லாம் சுத்தமா புடிக்காதான். அதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. அத கேட்டதுமே என்னோட தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்கறாங்க. அந்த ஃபங்ஷனுக்கு நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. வந்து கிளம்பிடுறா. அத பார்த்த இந்த பொண்ணு சிரிக்கிறா. அந்த ஃபங்ஷன்லாம் முடிஞ்சு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்துருது. ஆனா அந்த கிளைமேக்ஸ்ல இந்த ஃபேமிலி எமோஷன் ஃபீலிங்லாம் கிரிஞ்சின்னு சொல்லிட்டு முடிக்கிறா. அத பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்பவும் கடுப்பாவறா. பட் ஷூட் முடிஞ்சதுமே இந்த பொண்ண தனியா கூப்பிட்டு ப்ரொபோஸ் பண்ணிடுறா. ஆனா இந்த பொண்ணு உனக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நிறைய சொந்தக்காரங்களாம் வருவாங்க. அதெல்லாம் உனக்கு பிடிக்காது. இப்ப மட்டும் பிடிச்சிருக்கான்னு கேட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் உங்க அம்மா கிட்ட பேசி காமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனும் அவங்க அம்மா கால் பண்றான். பட் ஒரு நிமிஷம் கூட பேச முடியாம கட் பண்ணிடுறா. சொந்த வீட்டையே நீ பார்க்க முடியல, என்ன எப்படி பார்த்துப்போன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க வந்து கிளம்பிடுறா. ஆனா இப்ப தங்கச்சியோட கல்யாணத்துல எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு முன்னாடி வேலை செய்யறாம நடிக்கிறான். பட் இவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி போனா ரொம்பவும் ஃபீல் பண்ணி அண்ணெல்லாம் அழுவாங்க. நீ எப்படி பண்றன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா இவனுக்கு சுத்தமா ஃபீலிங்கே இல்லாம அனுப்பி விடுறா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு கோவப்பட்டு அங்க வந்து கிளம்பிடுறா. அப்ப அவங்க அம்மா ஏதோ வந்து கேட்க வராங்க. ஆனா இவன் கோவத்துல எல்லாரும் முன்னாடியுமே கத்தி விட்டுறான். ஆனா அவங்க அம்மாவை தனியா கூப்பிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி பேசுறான். இது எல்லாமே எனக்கு பிடிக்குமா, நீ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க டாக்டர் கிட்ட டெய்லியுமே கால் பண்ணி கேட்பேன். அது மட்டும் இல்லாம தங்கச்சியோட கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன். ஆனா இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எல்லாருமே என்ன பெருமையா பேசுவாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்காதம்மா. அதனால நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறான். இதை கேட்ட இவங்க அம்மாக்கு இவ்வளவு பாசம் இருக்கு, ஆனா நீ காமிக்காம ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. தென் இந்த படமும் ரிலீஸ் ஆகுது. அதே டைம்ல ஹீரோக்கு அவங்க அம்மா மேல இருக்க பாசம்லாம் தெரிஞ்சு போகுது. சோ இப்போ ஹீரோவை நேராவே பார்த்து அவங்களோட லவ் சொல்லி ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்துடுறாங்க.